கிரிக்கெட் மெஷின் யூஸ் பண்ணி வினைல் ஸ்டிக்கர்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். கிரிக்கெட் டிசைன் ஸ்பேஸ்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதில் தான் நம்மளோட டிசைனிங் எல்லாம் பண்ண போகிறோம். டிசைன் ஸ்பேஸை ஓப்பன் பண்ணி blank canvas அப்படின்ற ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணி தான் இப்போ உள்ளார வந்திருக்கோம். நம்ம இன்றைக்கி நேம் ஸ்டிக்கர்ஸ் தான் எடுக்க போகிறோம். அதனால் டெக்ஸ்ட்டுக்கு போய் நமக்கு தேவையான நேம்ஸை கொடுத்துட்டு அது என்ன ஃபாண்ட்டில் வேணுமோ அதையுமே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் ஸ்பேஸ்லேயே நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்கும். ஆனால் அது எல்லாமே மோஸ்ட்டாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் சிஸ்டமில் உள்ள ஃபாண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன் முக்கால்வாசி. ஸ்டிக்கரோட லென்த் அண்ட் வித் எல்லாத்தையுமே சூஸ் பண்ணி மேக்குன்னு ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். நான் மேட்டில் வச்சு தான் பிரிண்ட் பண்ண போகிறேன். அதனால் ஆன் மேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை தான் சூஸ் பண்ணியிருந்தேன். இதுதான் அந்த கிரிக்கெட் மெஷின். ஒரு டிசைன் ஸ்பேஸையும் கிரிக்கெட் மெஷினையும் ப்ளூடூத் இல்லைனா ஒயர் யூஸ் பண்ணியும் கனெக்ட் பண்ணலாம். கிரிக்கெட் பிராண்டோட மெட்டீரியல்ஸ் வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லாவே குவாலிட்டியாகவே இருக்கும். பிளாக் கலர் வினைல் ஷீட்ஸ் யூஸ் பண்ணி தான் ஸ்டிக்கர் எடுக்க போகிறேன். ஆன் மேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தேன்ல, இதுதான் அந்த கிரிப் மேட்டு. வினைல் ஷீட்டை மேட்டில் வச்சு கிரிக்கெட் மெஷினில் ப்ளேஸ் பண்ணிடணும். வித்தவுட் மேட் ஆப்ஷனும் இருக்குது, ஆனால் நான் இன்னும் ட்ரை பண்ணி பார்த்ததில்ல. இப்போ இந்த விண்டோவில் கண்டினியூ கிளிக் பண்ணோன்னா நம்மளோட டிசைன் ஸ்பேஸும் மெஷினும் கனெக்ட் ஆகிருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். கண்டினியூ கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மளோட மெஷின் ஆனில் இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் ஆனில் வைக்கல, அதனால தான் ரீட்ரைன்னு கேட்டுச்சு. திரும்ப கொடுத்தேன், கனெக்ட் ஆயிடுச்சு. நிறைய மெட்டீரியல் ஆப்ஷன்ஸ் இருக்குது, கார்ட் ஸ்டாக், வினைல், அயனான் ஷீட்டுன்னு. அதனால் நமக்கு என்ன பண்ண போகிறோமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். நம்ம இன்றைக்கி வினைல் ஸ்டிக்கர்ஸ் தான் பண்ண போகிறோம், அதனால் அதை சூஸ் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப்பு லோட் மெட்டீரியல். நம்ம ஆல்ரெடி மெட்டீரியல் லோட் பண்ணி தான் வச்சுருக்கோம். இப்போ பிளிங்க் ஆகிற பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னே நம்ம மேட்டோட லென்த்தெல்லாம் செக் பண்ணி பொசிஷன் பண்ணிக்கும். எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா ரெடி டு கட். ப்ளே பட்டன் பிளிங்க் ஆகும். அடுத்து ப்ளே பட்டனை கிளிக் பண்ணோடனே கட்டிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிடும். இந்த கிரிப் மேட்டை பார்த்தீங்கன்னா அந்த ஷீட்டை ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணல. எனக்கு ஒரு 2-3 நேம்ஸ் தான் தேவை, அதனால் இந்த ஷீட் போதும் அப்படின்னு நான் பாதியில் தான் வச்சுருந்தேன். மேட்டில் இந்த இன்ச்சஸ்லாம் இருக்கும்ல, ஸோ எந்த இன்ச்சஸ்லேருந்து கட்டிங் ஸ்டார்ட் பண்ணுன்ற பொசிஷனை ப்ளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா கரெக்டாக கட் பண்ணிடும். அவ்வளோதான், சூப்பராக வினைல் ஸ்டிக்கர்ஸ் கட் ஆகி வந்துடுச்சு. இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே நேற்று பண்ண புக் மார்க்ஸில் ஒட்டுறதுக்காக தான் எடுத்திருந்தேன். ஒரே ஷீட்டில் இருந்ததை எல்லாத்தையும் கட் பண்ணி ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் பிரித்தோம் அப்படின்னா நமக்கு நேம் கிளியராக கிடைக்கும். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போயிடுச்சு, அதனால் நாளைக்கு இதோட கண்டினியூவேஷன் வீடியோவை பார்க்கலாம்.